தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். பேசுறத நிறுத்திய காதலிய பத்தி இன்ஸ்டாவில தவறான தகவலை பரப்பி கைதாகி இருக்காரு இங்க ஒரு காதலன். இன்ஸ்டாவில் வலம் வரும் சைபர் சாத்தான்களுக்கு கடிவாளம் போடுமா காவல்துறை? இன்ஸ்டாகிராம் உலக நடப்புகள், நட்பு, காதல், தொழில், வியாபாரம் என பிராண்டிங் முதல் பிசினஸ் வரை ஃப்ரீ சர்வீஸ் தளமாக திகழ்ந்து வருகிறது. இன்ஸ்டா மாடல்களின் கலர் ரீல்களில் தொடங்கி இல்லத்தரசிகளின் டே டு டே விளாக் வரை எல்லாம் கிடைத்து விடுகிறது. என்னதான் இன்ஸ்டாவில் ஒருபுறம் சந்தோஷங்கள் கொட்டி கிடந்தாலும் மறுபுறம் சைபர் சாத்தான்கள் துள்ளி விளையாடும் தளமாகவும் மாறி வருகிறது. கவர்ச்சி காட்டும் இளம் சிட்டுக்களை வைத்தே கண்ணுக்கு தெரியாத பல களவாணிகள் அங்கே பிரவேசித்து காசு முதல் காமம் வரை கறந்து விடுகிறார்கள். அது மட்டுமின்றி போதைப் பொருள் விற்பனை, கேங் வார், அவதூறு கருத்துக்களை பரப்புவது, போலி இன்ஸ்டாகிராம் புலிங்கோஸ் என பல பகீர் சம்பவங்களும் அங்கே அரங்கேறி வருகின்றன. அதில் ஒன்றுதான் 15 போலி இன்ஸ்டாகிராம் கணக்குகளை தொடங்கி தன்னுடைய காதலி பற்றி அவதூறு கருத்துக்களை பதிவிட்டு கதிகலங்க வைத்திருக்கிறார் இங்கு ஒரு காதலன். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த கணுவாய்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் விமல்குமார். 22 வயதான இவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநர். இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த 18 வயதான ஒரு கல்லூரி மாணவியும் நீண்ட நாட்களாக காதலித்து வந்துள்ளனர். இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்திப்பது, ஊர் சுற்றுவது, உல்லாசமாக இருப்பது என காதல் வாழ்க்கையை குதூகலித்துள்ளனர். இந்த சமயத்தில்தான் விமல்குமாரின் நடத்தையில் அந்த மாணவிக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக விமல்குமாருக்கு பல பெண்களுடன் பழக்கம் இருப்பதும், அனைத்து பெண்களையும் ஒரே பாணியில் காதல் வலை வீசி வீழ்த்தி இருப்பதும் தெரிந்து கொண்டுள்ளார் அந்த மாணவி. இதனால் கல்லூரி மாணவி விமல்குமாருடன் சண்டையிட்டு பேசுவதை நிறுத்தியிருக்கிறார். ஆனால் விமல்குமார் விடுவதாயில்லை. தொடர்ந்து மாணவியை டார்ச்சர் செய்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் கடுப்பான மாணவி விமல்குமாரை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் என அனைத்திலும் பிளாக் செய்துள்ளார். இது விமல்குமாருக்கு ஆத்திரத்தை வரவழைக்க காதலியை பழிவாங்க நினைத்திருக்கிறார். அதன்படி இன்ஸ்டாகிராமில் 10 முதல் 15 போலி கணக்குகளை தொடங்கி அதில் கல்லூரி மாணவி பற்றிய தவறான கருத்துகளையும் ஆபாச புகைப்படங்களையும் பதிவேற்றியதாக தெரிகிறது. இதனைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த மாணவி கோவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் பெண்கள் வன்கொடுமை சட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விமல்குமாரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். விமல்குமார் இந்த ஒரு மாணவியிடம் மட்டும்தான் இப்படி நடந்து கொண்டாரா அல்லது இவரால் வேறு யாரேனும் பாதிக்கப்பட்டுள்ளனரா என்றும் ஏதேனும் ஆபாச வீடியோக்கள் எடுத்து வைத்துள்ளாரா என்பன போன்ற கேள்விகளுக்கான விடை போலீசாரின் முழு விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். இன்ஸ்டாகிராமில் எந்நேரமும் சைபர் சாத்தான்கள் வலைவிரிக்கலாம். இதனால் பயனுள்ளவைக்காக மட்டுமே அவற்றை பயன்படுத்துமாறு போலீசார் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.